கார்ன்ஃப்ளெக்ஸ் மிக்சர். இப்போ அதுக்கு மசாலா தயார் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, உப்பு 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், மிளகு ஜீரக பவுடர் 1/2 டீஸ்பூன், பவுடர் சுகர் 1 டேபிள் ஸ்பூன். இது கார்ன்ஃப்ளெக்ஸ் மிக்சருக்கு மேலே தூவறதுக்கு மசாலா பவுடர். கார்ன்ஃப்ளெக்ஸ் மிக்சருக்கு ரா கார்ன்ஃப்ளெக்ஸ் வாங்கிக்கோங்க. பிக் பாஸ்கெட்டில் வாங்குறதுன்னா கார்ன் போஹா அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. அமேசானில் வாங்குறதுன்னா மக்காய் போஹா இல்லாட்டா மக்கா போஹா. சில ஷாப்ஸில் மெய்ஸ் பிளேஸ்ன்னு சொல்லுவான். இதுதான் அந்த ரா கார்ன்ஃப்ளெக்ஸ். டிரான்ஸ்பெரண்டாக இருக்குது பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்ற கார்ன்ஃப்ளெக்ஸ் வேறு, இந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் மிக்சருக்கு போடுற கார்ன்ஃப்ளெக்ஸ் வேறு. ரெண்டும் ஒன்றும் இல்லை. ரா கார்ன்ஃப்ளெக்ஸ் 3 கப்பு. 1 கப்புங்கிறது 250 ml. அவல் 1/4 கப்பு, பொட்டுக்கல்ல 1/4 கப்பு, பாதாம் 2 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், திராட்சை 2 டேபிள் ஸ்பூன், நிலக்கடலை 1/4 கப்பு, கருகப்பலை கொஞ்சம், 2 மிளகாய் வத்தல். 1/4 கப்புனாக்க 4 டேபிள் ஸ்பூன். இப்போ இதெல்லாம் பொரிச்சுக்க போகிறேன். டீ வடிகட்டி மாதிரி எடுத்துக்கோங்க, ஈஸியாக பொரிக்கலாம். இப்போ நிலக்கடலையை போட்டுக்கிறேன். பொட்டுக்கல்லையே போட்டுக்கிறேன். கேஸை மீடியமில் வச்சுருக்கேன். முந்திரி, பாதாம், திராட்சை நல்லா சவந்துடுத்து. திராட்சையெல்லாம் பெருசாக எடுத்து இந்த எண்ணெயாக இருக்கும்போதே 2 டீஸ்பூன் பொடியை போட்டுருமோ, அப்போதான் நல்லா ஒட்டிக்கும், நல்லா கோட்டிங்கும் ஆகும். அடுத்தது அவலை பொரிச்சுக்கிறேன். அடுத்தது கருகப்பிலையும் மிளகாய் வத்தலையும் பொரிச்சுன்றேன். கார்ன்ஃப்ளெக்ஸ் டைரக்டாக பொரிச்சுன்றேன். இது புஷ்ஷுன்னு ஒப்பிடும். கையால் இப்போ நொறுக்கி காமிக்கிறேன் பாருங்க. பாக்கி இருக்கிற மசாலா பொடியை போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். கார்ன்ஃப்ளெக்ஸ் மிக்சர் ரெடி ஃப்ரம் தூள் கப்பு கிச்சன். தேங்க்யூ. பாய். ஜெய் ஹிந்த்.